மாடு எருமை மாடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அது என்ன பண்ணுறது? வாங்க இந்த கூப்பிட்றாருங்க. நிறுவனத்தில் பணம் கொடுக்குறீங்களா? நான் ஃபைனான்ஸ் வாங்கவா? எந்த ஊர்? மருதூர். மருதூரா? கொண்டு வந்தீங்களா? கொடுங்க பார்ப்போம். ஒரு 10,000. 10,000 வேணுமா? 5 ஓட்டர் ஐடி தானே இருக்கு. அதான் ஈக்கோ வச்சியில் கொடுப்பாங்க. ஈக்கோ காவலையா? 5 ஓட்டர் ஐடி என்ன உங்கள் ஊரில் என்ன 2,000 3,000 அள்ளிட்டு தள்ளுறாங்களா ஓட்டுக்கு? எவ்வளோ கொடுக்குறாங்க? 1,500 கொடுப்பாங்க. 1,500. 5 ஓட்டுக்கு 5 15 75 7,500 தானே வருது. மாக்கோ கட்சியில் 1000 மாக்குக்காக கொடுக்குறாங்களா? நீங்க கட்சிக்கார ஆள் இல்லையா? நடுநிலையானால 2 கட்சிலையும் உங்களுக்கு எப்பயுமே கொடுக்குறாங்களா? சரி, மாக்கு காவல ஒரு 1000னா 5 ஓட்டுக்கு 5,000 7 12,500 வருது. சரி அப்போ ஒன்று பண்ணுங்க, 10,000 வாங்கிக்கிங்க. 1,000 ரூபா வட்டி. பணத்தை கொண்டாந்து 11,000 கொடுத்துட்டு ஓட்டர் ஐடியெல்லாம் வாங்கிக்கணும். அது நாளைக்கு நீங்க ஓட்டு போட போக முடியாது. ஆளுகளை வச்சு அங்கே பூத்து வாசல்லே மறைச்சு விடுவேன். நான் நாளைக்கே ஒன்றா கொடுத்துறேன். நாளைக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி அப்படியே தெரிஞ்ச ஆளுகள்ட்டையும் சொல்லிடுங்க. சரி, வேற ஒன்றும் பத்திரம்லாம் நம்ம வாங்குறது இல்லை. நடுநிலையான ஆளாக இருந்தால் ரைட்டு, கட்சிக்காரங்களாக இருந்தாலும் அவங்க ஓட்டுக்குள்ள தொகையை வாங்கிக்கலாம். நம்மள்ட்ட வட்டி கம்மி தான். கொண்டாந்து ஓட்டர் ஐடி அதே மாதிரி ஓட்டர் ஐடியை கொண்டாந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்க சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க, நான் சொல்லிவிடுங்க. பணத்தை வாங்கிக்க சொல்லுங்க. அங்கே பூத்து வாசலில் நின்றுட்டு நாங்கள் காசை வாங்கிட்டு தான் ஓட்டர் ஐடி கொடுப்போம். உள்ளே யாரும் நாங்கள் ஓட்டு போட அலோடு பண்ண மாட்டோம். புரியுதா? நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனி எப்பயுமே தேர்தலுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும். அதனால கரெக்டாக பணத்தை கொடுத்துட்டு ஓட்டர் ஐடியை வாங்கிக்க வேண்டியது. சரி நீங்கள் இருங்க, நான் அந்த பணம் கொடுக்க சொல்கிறேன். கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி பணம் கொடுக்க சொல்கிறேன். வட்டி 1000 தானே? 1000 ரூபா தான். சரி